Greetings everyone. நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், who is appointed as the new chairman of Central Board of Direct Taxes அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சேர்மன் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ரவி அகர்வால் தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நேற்று தான் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ அடுத்தது ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ், FATF அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ட் ஃபார்மா. ஓகேவா? இந்த FATF ஓட மீட் எங்க நடந்துச்சு? மீட் ஹெல்ட் இன் விச் கண்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எங்க நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சிங்கப்பூர்ல தான் நடந்துச்சு. ஆக்சுவலி இந்தியாவை வந்து பிரைஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா இந்த ஆன்டி மணி லாண்டரிங் ஆப்ரேஷன்ஸ்க்காகவும் அடுத்தது இந்த டெரரிஸ்ட் ஃபினான்சிங்கை கண்ட்ரோல் பண்ணதுக்காகவும் இந்தியாவை அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க இந்த ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் மீட்டிங்ல. எங்க நடந்துச்சு அப்படின்னா சிங்கப்பூர்ல நடந்திருக்கு. அடுத்தது, விச் இஸ் த ஒன்லி ஏஷியன் சிட்டி இன் டாப் 10 ரேங்கிங்ஸ் ஆஃப் குளோபல் லிவபிலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்லி ஏஷியன் சிட்டி எது அப்படின்னு பார்த்தோம்னா ஒசாக்கா. எங்க இருக்கு அப்படின்னா ஜப்பான்ல இருக்கு. ஓகேவா? ஜப்பான்ல இருக்கிறதா இந்த ஒசாக்கா அப்படிங்கிற சிட்டி டாப் 10ல இருக்கக்கூடிய ஒன்லி ஏஷியன் சிட்டி. ஓகேங்களா? ஸோ டாப் சிட்டி யார் அப்படின்னு பார்த்தோம்னா வியன்னா. ஓகேவா? வியன்னா எங்க இருக்கு அப்படின்னா ஆஸ்திரியாவோட கேபிட்டல் தான் வியன்னா அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ ஆஸ்திரியா ஃபர்ஸ்ட், டென்மார்க்கோட கேபிட்டல் கோப்பன்ஹேகன் செகண்ட், அடுத்தது ஜூரிச் சுவிட்சர்லாந்து ஜூரிச் தேர்டு, ஃபோர்த் வந்து மெல்போர்ன். ஓகேவா? ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய மெல்போர்ன். ஓகேவா? ஸோ இதை யார் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா எக்கனாமிக் இன்டெலிஜென்ஸ் யூனிட். ஓகேவா? எக்கனாமிக் இன்டெலிஜென்ஸ் யூனிட் இவங்க தான் வந்து இந்த ரேங்கிங்ஸ் வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஓகே, எக்கனாமிக் இன்டெலிஜென்ஸ் யூனிட். அண்ட் தென் லாஸ்ட் இயரும் யார் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்திருப்பாங்கன்னா வியன்னா ஆஸ்திரியா தான். அதே மாதிரி இந்த வருஷமும் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது வியன்னா தான். ஓகேவா? அடுத்தது, which country was the largest recipient of remittances in 2023 as per the migration and development brief report released by World Bank அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெமிட்டன்சஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கவங்களே வெளிநாட்டில் வேலை செய்வாங்க. அவங்க வேலை செஞ்சுட்டு அவங்க செலவு போக மீதி காசை நம்ம வீட்டுக்கு அனுப்புறாங்க இல்லையா, அதை தான் நம்ம ரெமிட்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி ரெமிட்டன்சஸ்லேயே கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா $120 பில்லியன் வந்து வந்திருக்கு as per வேர்ல்டு பேங்கோட இந்த ரிப்போர்ட் படி. ஓகேவா? $120 பில்லியன் இந்தியாவுக்கு மட்டும் ரெமிட்டன்சஸா வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய கண்ட்ரி இந்தியா, செகண்ட் தான் வந்து மெக்சிகோ. சரியா? ஸோ லாஸ்ட் கொஸ்டின், which of the following will build 650 crore museum of temples in Ayodhya? ஸோ டெம்பிள்ஸ்க்காக ஒரு மியூசியம் யார் கட்ட போறாங்க அப்படின்னா டாடா நிறுவனம், டாடா சன்ஸ் தான் கட்ட போறாங்க. சரியா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்திருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.